மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, விஜயை வந்து எதுக்காக லாக்அப்பில் வந்து இப்படி எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, எதுக்கு தூங்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இருந்துட்டு இதெல்லாம் வந்து நான் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். மல்லிக்கு வந்து நிறைய கோவம் வந்தது. நான் கண்டிப்பாக இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா மனித உரிமை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குற்றமற்றவங்களாகவே இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது, அதுக்காகவே ஒரு கமிஷன் வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் யார் இப்படி பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது விசாரணை வைப்பாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவர் மேலே குற்றமே இருந்தாலும் நீங்கள் அவங்கள கொடுமைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்து சொல்லி அவங்க வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து மல்லி வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை மனித உரிமை கமிஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன், இவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அதாவது வந்து எப்படி ஒருத்தங்களை லாக்கப்பில் இருக்கிறவங்கள இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்துக்காக வந்து அங்கே வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்கிறதுக்காக மொபைலில் வந்து எடுத்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக மல்லி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து அந்த போலீஸ் மேடமும் வந்து வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபோனை பிடுங்கி இங்கே தேவையில்லாமல் வந்து எதையும் எடுக்கவும் கூடாது, நீ வந்து இங்கே பர்மிஷன் இல்லாமல் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது, உன்னை யார் முதல்ல உள்ளே விட்டது அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மல்லி அவங்கக்கிட்டேயும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அவர் என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலே நீங்கள் எப்படி வந்து இப்படி கொடுமை பண்ணலாம், எதுக்கு நீங்கள் லாக்கப்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான சண்டை வந்து மல்லி வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்றத வந்து போலீஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையை வர வைக்கணுன்னா அங்கே என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நக்கலாகவும் திமுறாவும் வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. மல்லி வந்து இதை வந்து சொல்லுவாங்களா, கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்களா, அதாவது அங்கே சொல்கிறதுக்கும் வந்து ஆதாரம் கண்டிப்பாக தேவை அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் மொபைலை எடுத்தாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து எடுக்க விடாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்களா இல்லை இதோட விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லியை தவிர மற்றவங்க எல்லோரும் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. ராஜி, மனோகர், நம்ம வெண்பா குட்டி, நாவு எல்லோரும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. போலீஸ் வந்து சடனாக வந்து அவசரமாக வந்து வராங்க. வந்ததும் இல்லாமல் நாங்கள் சுடர் கொலை வழக்கில் வந்து நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொட்டையாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து யாரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லேடி போலீஸ் இருக்காங்களான்னா இல்லை, பட் ஆனால் அது ராஜியாக இருக்குமா, இல்லை மனோகராக இருக்குமா, இல்லை மல்லியாக இருக்குமா, இல்லை கதிரேசனாக இருக்குமா, இவங்க 3 பேரில் யாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அப்படி வந்திருப்பாங்க. மல்லியை தவிர மற்ற யாரை வந்து அரெஸ்ட் பண்ணாலையும் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். அப்போ தான் வந்து உண்மை வந்து வெளியே தெரிய வரும். மல்லி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி இதை செய்யலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். விஜயும் இது பண்ணுறதுக்கான காரணம் ஒரு துளி கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ இவங்க 2 பேருமே இதை வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இதை தவிர்த்து வந்து ராஜியோ, மனோகரும், அதாவது கதிரேசன், இவங்க 2 பேருக்கு தான் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ராஜி தான் வந்து எல்லா மொத்த பிளானையும் போட்டு கொடுத்தது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து ராஜிக்கே வந்து இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. யார் கொலை பண்ணது, ரகு பண்ணானா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா, இல்லை பழியை வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கிற இதில் தான் வந்து மல்லி வந்து இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஆதாரம் வந்து தேடிட்டுருக்காங்க. விஜய் இந்த கொலையை பண்ணலை, வேறு யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, அப்போ சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து விசாரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கோணத்தில் வந்து நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, விஜயை வெளியே கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தாது போக ஸ்டேஷனில் வந்து விஜய்க்கு அவ்வளோ ஒரு கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மல்லிகை வந்து கவலையாக இருக்குது. எனக்காக வந்து பழி ஏற்றுட்டு போயிட்டு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி ரொம்பவே வந்து எல்லோரும் பெருமைப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறது யார், விஜய் தான். விஜய் இந்த நிலமையில பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலையும் மனைவிக்காக இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறத நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தானே இருக்குது. எவ்வளோ பேர் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் விஜய் வந்து இப்படி இருக்கிறது நினச்சாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுவே அப்போசிட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நாகுக்கும் பாபுக்கும் நிறைய சண்டை வருது. காரணம் வந்து நாகு எப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து தான் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கிற விஜய் மல்லியை பார்த்துக்கிற விஜய் அப்படி இருக்கிற வீட்டில் தான் வந்து
நாகும் வந்து எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு வேலைக்கு போகிறதே வந்து பிடிக்காத மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிற அதே வீட்டில் தான் இந்த மாதிரி விஷயமும் நடந்துட்டுருக்கு. நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. யாரை வந்து நம்ம எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி இருக்கணும்னா அவங்கள மட்டுமே எடுத்துக்கணும். இல்லை பாபு மாதிரி சண்டை போடணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னா அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம். யாரை பார்த்து யார் எது கற்றுக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாபுவோட இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. எப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து யாரை அரெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க, யாரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.